जय राधा माधवा जय कुंज बिहारी। जय राधा माधवा जय कुंज बिहारी। जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी। जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी। यशोदनंदन व्रज जनरंजन यशोदनंदन व्रज जनरंजन। यमुनदीरा वनचारी यमुनदीरा वनचारी। जय राधा माधवा जय कुंज बिहारी। जय राधा माधवा जय कुंज बिहारी। जय राधा माधव राधा माधव राधे। जय राधा माधव राधा माधव राधे। जय राधा श्याम सुंदर राधा श्याम सुंदर राधे। जय राधा श्याम सुंदर राधा श्याम सुंदर राधे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम
ராம ராம ஹரே ஹரே. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Jaya Prabhupada, Jaya Prabhupada, Prabhupada, Jaya Prabhupada. Jaya Prabhupada, Jaya Prabhupada, Prabhupada, Jaya Prabhupada. श्री कृष्ण भगवान की, श्रीमद् भगवद गीता की, हरिनाम संकीर्तन यज्ञ की, श्रील प्रभुपाद की, जय गौर प्रेमानंद. हरे कृष्णा. ஆக்சுவலாக இன்றைக்கி சைத்தன்ய மகாபிரபு பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த நாள் அது போன வாரமே முடிஞ்சிருச்சு. நம்ம போன வாரம் வேறு ப்ரோக்ராமில் இருந்ததுனால அதை நம்ம கொண்டாட முடியல. ஆனால் எப்போவுமே 365 நாளுமே நம்ம இதை கொண்டாடலாம். ஏன்னா பகவானுடைய லீலைகள், பகவானுடைய பிறப்பு, இது எல்லாமே நித்திய உற்சவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானுக்கு செய்யக்கூடிய சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே நித்திய உற்சவங்கள். அது ஏதோ ஒரு நாள் 2 நாள் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்முடைய காலம் பூரா, வருஷம் பூரா 365 நாளும் கொண்டாடப்படக்கூடியது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை, பகவானுடைய லீலைகள், பகவான் பற்றின விஷயங்கள் எல்லாமே கனெக்டடாக இருக்குது. அதுலேருந்து விடுபட்டது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம தனிமைப்படுத்திட்டால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனைகளே வருது. பகவானோடு சேர்த்து நம்முடைய வாழ்க்கையை வச்சுக்கும்போது அங்கே பிரச்சனைகளுக்கு இடமே இல்லை. அப்போ இது எல்லாமே பார்த்தா நம்ம சாதாரண மனிதர்கள், நிறைய ஜீவாத்மாக்கள் கோடிக்கணக்கில் இருக்குது. ஆனால் அதே சமயம் மனிதர்களுக்கு மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். ஆன்மீகம் அப்படின்னா என்ன, அது நம்ம என்ன செய்யணும். அப்போ இதை நம்மிடையே நிலைநிறுத்துவதற்காக வேண்டியே பகவான் அப்பப்போ அவதரித்து வர்றார். அது இப்போ பகவத்கீதையிலுமே சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறாரு? யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதா அபியுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் அப்படிங்கிறார். எப்பெல்லாம் தர்மம் அதாவது இப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ பரதகுல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் உலகத்தில் பிரச்சனைகள்னு வரும்போது, பெரிய பிரச்சனைகள் நம்மளால் சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? பகவானே அவரே டைரெக்டாக வந்துடுறார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டு நடப்பே அந்த மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள், திருட்டு, அது இதெல்லாம் ஏமாற்று வேலைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா லோக்கல் போலீஸு பார்த்துக்கிறாங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் சிவியரான கேஸ் அப்படின்னா உடனே சிபிஐ வரணும்னா, இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, சிஐடி டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட், சிபிஐ வரணும். அதுக்கு மேலே ரான்னு இருக்குது, ஐபின்னு இருக்குது, பலது இருக்குது. சமயத்துக்கு பார்த்திங்கன்னா அங்கே மிலிட்ரி ஃபோர்ஸே சமயத்துக்கு வர வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒரு சதி வேலைகள் இந்த மாதிரி வரும்போது அப்போ மிகப்பெரிய ஒரு படை வருது. அதே மாதிரி தான் சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பகவான் வர்றதில்லை. மிகப்பெரிய பிரச்சனைகள் நம்மளால் இந்த உலகத்தில் சமாளிக்க முடியல அப்படிங்கும்போது பகவானே டைரெக்டாக வர்றாரு. அப்போ அப்படி
அவர் எடுத்த அவதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது எண்ணிலடங்காத அவதாரங்கள். அது தினசரி நித்தியமாக அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவதரிச்சுட்டே இருக்கிறார். அவருடைய லீலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இது எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்முடைய இடத்துல நம்ம பார்க்கல. இதுக்கு முந்தி நம்ம என்ன அவதாரம் பார்த்தோம்? நம்ம என்ன அவதாரம் எல்லாருக்கும் தெரியும்? ஃபேமஸாக தெரியக்கூடியது என்ன அவதாரம் தெரியும் நமக்கு எல்லாருக்கும்? ராம அவதாரம் தெரியும், கிருஷ்ணா அவதாரம் தெரியும், அப்புறம் நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், இப்படி கொஞ்சமாக 10 அவதாரங்கள் நமக்கு தெரியும். ஏன்னா அதை வந்து எல்லாருமே ஒரு சிறப்பாக சொல்லியிருக்காங்க. தசாவதாரம் அப்படிங்கிற மாதிரி அதை கதைகளாக சொல்லியிருக்காங்க, படமாக எடுத்திருக்காங்க. அதனால் நமக்கு 10 அவதாரங்கள் முக்கியமான அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஆனால் அவருடைய அவதாரங்களுக்கு வந்து கணக்கே இல்லை. இப்போ நம்ம எப்படி இங்கே பூமியில் நம்ம இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பூரில் காந்தி நகரில் உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே கிரகங்கள்லையுமே நடந்துட்டுருக்கான். பகவான் வந்து ஒவ்வொரு கிரகத்திலையுமே பிரபஞ்சத்திலையுமே அவர் வந்து அவதரிச்சுட்டே இருக்கார். அவருடைய பெருமைகள் அங்கங்கே பேசப்பட்டுகிட்டே இருக்குது. அதனால தான் வந்து அந்த கண்டினியூட்டி தொடர்பு இருக்கிறனால தான், தொடர்ச்சி இருக்கிறனால தான் மக்கள் வந்து ஓரளவுக்கு சுகமாக இருக்க முடியுது. இல்லாட்டி சிரமம். ஏன்னா கிருஷ்ணாவே என்ன சொல்கிறாரு? துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு. இந்த பூமி வந்து துக்கங்கள் நிறைஞ்சது அப்படிங்கும்போது பகவானை நம்முடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு ஒரு சுபிட்சம், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்திலையுமே பகவான் வந்திருக்காரு. கடைசியாக நம்ம என்ன பகவான் எந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே கிருஷ்ண அவதாரம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து கிருஷ்ணர் அவதாரம் அல்ல, அதை நாம் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் வந்து அவதாரம் அல்ல, அவர் வந்து அவதாரி. அவர் மூலமாக இருக்கிறார். அதனால தான் கிருஷ்ணாவுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆதி மூலம். ஆதி மூலம், எல்லா மூலங்களுக்கும் மூலம் ஆதி மூலம். அங்கிருந்து எல்லாமே தோன்றுச்சு. அதனால தான் கிருஷ்ணாவே என்ன சொல்கிறார் பகவத்கீதையில்? அகம் சர்வசிய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே. எங்கிட்ட இருந்தால் எல்லாம் வந்தது. ஜட உலகங்கள், ஆன்மீக உலகங்கள் எல்லாமே எங்கிட்ட இருந்தால் வந்தது. அப்படி நான் தான் அதை படைச்சது அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்துக்கும் மூலம் அதுதான். ஆனால் கிருஷ்ணர் அவதரித்ததுக்கு பின்னாடி ஒரு அவதாரம் இங்கே நடந்திருக்கு. அதை பற்றின செய்திகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆச்சுங்களா? அப்போது அது வந்து அதனால தான் என்ன சொல்கிறாங்க? அதையே சன்ன அவதாரம், பகவானுடைய மறைந்த அவதாரம், மறைஞ்சிருக்கிற அவதாரம். டைரெக்டாக அவர் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல, தான் பகவான் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட அவதாரம் தான் சைத்தன்ய மகாபிரபு. இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா? 2 கை உயர்த்திட்டு, அங்கே பகவான், இங்கே 2 பேர் கை உயர்த்திட்டு இருக்காங்க. அதில் இந்த பக்கமாக இருக்கிறது வந்து சைத்தன்ய மகாபிரபு, அந்த பக்கம் இருக்கிறது நித்யானந்த பிரபு. அதாவது கிருஷ்ணரும் பலராமரும் இந்த கலியுகத்தில் வந்து அவங்க சைத்தன்ய மகாபிரபுவாகவும் நித்யானந்த பிரபுவாகவும் வந்து அவதரிச்சிருக்காங்க. ஏன் அவங்க இந்த 2 கைகளை தூக்கிட்டு இருக்கிறாங்க? சாதாரணமாக அந்த மாதிரி யாராச்சும் பார்த்துருக்குமா? எல்லாமே பெரும்பாலும் அபயஹஸ்தம்னு சொல்லுவாங்க. கைகள் பெரும்பாலும் தேவாதிகள் பகவானுக்கு எல்லாருமே வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த வரதராஜன்னு பகவானுக்கு பேர். அப்போ இந்த கை வந்து வரம் கொடுக்குற இதில் தான் இருக்கும். அப்போது இந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது இல்லைங்களா? வரம் கிடைக்கிற மாதிரி என்ன காரியங்கள் செஞ்சுருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பகவான் வழிமுறை சொல்கிறார். எல்லாருக்கும் நான் கொடுக்குற தயாராக இருக்கேன், சரணடைஞ்சிருங்க. இந்த 2 கை உயர்த்துறது எதுக்காக? இப்போ மிலிட்ரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிலிட்ரியிலேயாகட்டும் போலீஸ்லேயாகட்டும் ஒருத்தனை ஒரு ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கிறவனே இவங்க என்ன பண்ணுவாங்க? ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? 2 கை தூக்கிடுவாங்க. என்ன, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆயுதங்களை கீழே போட்டு கை தூக்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? போலீஸ்காரங்கிட்ட இருந்தோ இல்லை மிலிட்ரிக்காரங்கிட்ட இருந்தோ பாதுகாப்பாக நம்ம இருந்துக்கலாம். அவங்க நம்ம ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் பகவான் வந்து நம்முடைய ஒரு வாழ்க்கைக்கு, சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரே வழிமுறை இதுதான் சொல்லியிருக்கார். என்னது? சரணாகதி, பகவானை சரணடைவது. அதை சொல்லிக் கொடுக்குறதுக்காக வேண்டியே இந்த அவதாரமாக வந்தார். அப்போ அந்த சரணடைவது அப்படின்னா எப்படி சரணடைவது அப்படின்னு நல்லா தெளிவாக ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா, இங்கே எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் வருவேன்னு பகவான் சொல்கிறார் இல்லைங்களா?
அப்போ இந்த வர்றதுக்கு யாராச்சும் ஒரு காரணம் வேணும், யாராச்சும் ஒருத்தர் கூப்பிடணும். இன்ன இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு யாரோ தகவல் சொன்னால் தானே வருவாங்க, தகவல் சொல்லாமல் வருவாங்களா? அப்போ இதில் பார்த்திங்கன்னா அங்கே சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு இருக்கிற பக்கத்தில் 5 பேர் கை தூக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கு. அவங்க என்னது பஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கிறது சைத்தன்ய மகாபிரபு, அந்த பக்கம் இருக்கிறது அவர் பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிறது நித்யானந்த பிரபு, அதுக்கு அடுத்து தான் ஒருத்தர் நின்றுட்டுருக்கார், தாடியோடு நிற்பார். அவர் ஒரு ஆச்சாரியார், அத்வைத ஆச்சாரியார். அப்போ அத்வைத ஆச்சாரியார். அதே மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய சைத்தன்ய மகாபிரபுக்கு இந்த பக்கம் இருக்கிறது கதாதர பண்டிதர், அதுக்கு இந்த பக்கம் இருக்குது ஸ்ரீவாஸ் பண்டிதர்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே பக்தர்களாக வந்த பகவானுடைய அம்சங்கள். அப்போது இந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அவர் வந்து அத்வைத ஆச்சாரியார்னு சொல்கிறோம். அந்த அத்வைத ஆச்சாரியார் வந்து பார்க்குறாரு. ஏன்னா ஆச்சாரியர்களுக்கு அந்த பக்தர்களுக்கு தான் வந்து மக்களுடைய கஷ்டம் புரியுது, மற்றவங்களுக்கு யாரும் புரியுறதில்லை. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க கவலையே பெருசாக இருக்குது. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பற்றி யாராச்சும் நினைக்கிறாங்களா? நம்ம கஷ்டமே இருக்கும்போது நம்ம எப்படி அடுத்தவங்களை பற்றி நினைப்போம்? ஆனால் ஆச்சாரியர்களுக்குனே உண்டான குணம் என்னென்னா, அவங்க மற்றவங்க எப்படி கஷ்டப்படுறாங்களே, இன்னும் தங்களுக்கு கஷ்டம் இருக்குங்கிறத அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய கஷ்டம் கஷ்டமாகவே தெரியாது. ஏன் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கா இல்லையான்னா கஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலும் அது ஒரு கஷ்டமாக நினச்சிக்க மாட்டாங்க. உலக விஷயங்களை அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. உலக விஷயங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்குறாங்களே, தத்துவ ரீதியாக தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு அது கவலைகளாக தெரியறதில்லை. ஒரு மனிதன் வயசாகும்போது இறந்துடுறாங்க, அதை ஒரு பக்தன் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறான். ஏன்னா இங்கே வந்த எல்லாருமே பிறந்தவங்க எல்லாருக்குமே இறப்பு அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, இதனை கவலைப்பட்டு காரியமில்லை அப்படிங்கிறது நல்ல ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு பக்தனுக்கு புரியும். அப்போ அவங்க வந்து அந்த நேரத்தில் ஒரு சின்ன கலக்கம் இருந்தாலும் டேக் இட் ஈஸி அப்படின்னு போயிடுறாங்க. அப்படி அதை கடந்து வரும்போது தான் வாழ்க்கை இனிக்கும். பக்தியில் கிருஷ்ணா அதுதான் சொல்லிக் கொடுக்குறாரு, ஆத்ம தத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆச்சாரியர்கள் எல்லாருமே அவங்களுக்கு கஷ்டம் இருக்கிறத நினைக்கிறது இல்லை, கஷ்டம் வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இப்படி இருக்குதா இருக்கு செய்யும். எதிர்பார்ப்பு எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து ஏமாற்றம் இருக்கும். ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம், நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? ஏமாற்றம். ஏமாற்றம் ஆயிடுச்சுன்னா அது ஏமாந்துட்டு என்ன வேணுமோ கவலைப்படுவோம், விரக்தி, இது எல்லாமே வந்துட்டுருக்கும். அது கஷ்டம். அப்போ ஆச்சாரியர்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை அவங்க நினைக்கிறது இல்லை. அப்போ அவர் நினைக்கிறாரு, இந்த உலக மக்கள் எல்லாருமே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்வழி இல்லையா, விடிவு காலம் இல்லையா? ஏன்னா அவருக்கு வந்து கலியுகத்தினுடைய அறிகுறிகள் இனி பின்னாடி வந்து ரொம்ப தீவிரமாக போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் நாம் என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பார்க்குறோம்? தினசரி பேப்பர்லேயாகட்டும், டிவி நியூஸ்லேயாகட்டும், எத்தனையோ கஷ்டமான நியூஸ்களை பார்க்குறோம். அப்போது சைத்தன்ய மகாபிரபு சொன்னது தோன்றினது வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அத்வைதாச்சாரியார் அதுக்கு முன்னாடி வந்தவர். அப்போது கலியுகத்தில் பின்னாடி இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு அவர் தெரியுது. பின்னாடி வரக்கூடிய மக்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு ஏதாச்சும் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது, இது சாதாரண ஒரு மனிதனால் செய்யக்கூடிய விஷயம் அல்ல, இது பகவான் ஒருத்தரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட முறையிடுறார், பிரார்த்தனை பண்ணுறார். இந்த கலியுக மக்களை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து அவதரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு தவமாக விரதமாக இருந்து அவர் அதை பிரார்த்தனை பண்ணுறார். கங்கைக்கரையில் இருந்து அங்கே பகவானுடைய விக்கிரகத்துக்கு துளசி இலை வச்சு, சாலக்கிராமம், அதாவது சாலக்கிராமத்துக்கு வந்து துளசி இலை வச்சு அவர் கங்கை நீர் விட்டு தினசரி அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறார். பகவானே நீங்கள் வந்து இங்கே அவதரிக்கணும், இந்த மக்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணுறார். அப்போது அந்த அத்வைதாச்சாரியார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவபெருமானும் மகாவிஷ்ணு 2 பேர் சேர்ந்த அம்சம். இப்போது மகாவிஷ்ணுன்னா காக்கும் கடவுள் இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி சிவபெருமானும் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்கள், பாகவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? அவர் ஒரு சிறந்த பக்தர், வைஷ்ணவானாம் யதா சம்பு, அவர் வந்து பக்தர்கள்லேயே உயர்ந்த பக்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் எதை சொல்கிறாரு? பார்வதி தேவிகிட்ட இருக்கிற வழிபாடுகள்லேயே சிறந்த வழிபாடு
அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஆராதனம் பரம். ஒரு விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறது மிக உயர்ந்த உன்னதமான வழிபாடு அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த இதை வந்து அவரே வந்து அதைய இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் செய்கிறார். காசியிலெல்லாம் பார்த்திங்கன்னா, காசிக்கு போனால் முக்தி அப்படிம்பாங்க. காசியில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி கிடைக்குது அப்படின்னா, அங்கே யார் இருக்கிறாங்க? காசியில் விஸ்வநாதர் இருக்கார் இல்லைங்களா, சிவபெருமான் இருக்கிறார். அவர் வந்து அங்கே யார் இறந்தாலும் அவங்களுடைய வலது காதில் போய் என்ன சொல்வாராம்? ராம் ராம் ராம்னு சொல்வாராம். அந்த போகக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் அந்த ஆத்மா அந்த ராமநாமத்தை கேட்டாச்சு அப்படின்னா அது பகவானுடைய உலகத்துக்கே போகும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த பிரகாரம் நடந்துட்டும் இருக்குது. அதுதான் காசிக்கு உண்டான ஒரு முக்கியத்துவமே. ஏன் அப்படின்னா, பகவானுடைய ஒரு தூய பக்தராக அங்கே சிவபெருமான் விஸ்வநாதராக அங்கே இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஆச்சாரியர்களில் வந்து அவர் அத்வைத ஆச்சாரியர் வந்து சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த அம்சம். அப்போ அவர் இந்த மாதிரி இது பண்ணோடனே பகவான் வந்து ஒரு நாள் வந்து ஒரு பௌர்ணமி நாளில் வந்து அவர் பிறக்கிறார். அதனால தான் கௌர பூர்ணிமான்னு நம்ம சொல்கிறோம். பூர்ணிமானா பௌர்ணமி நாள். கௌரா அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? சைத்தன்ய மகாபிரபுவை குறிக்கும். ஏன் அப்படின்னா, அவர் அப்படியே குழந்தை பிறக்கும்போது தங்க கலரில் இருப்பாராம். அதாவது சொல்லுவாங்க, உருக்கி ஊற்றுன மாதிரி இருக்குமா தங்கத்தை. அதனால் கௌரா அப்படின்னா தங்கம், தங்க கலரில் இருப்பார் அப்படின்னு. பொன்னிற உருக்கிய பொன்னிறம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிறத்தில் அவர் வந்து இருந்தார், வந்து அவதரித்தார். அப்போ அப்படி அது வரைக்கும் வந்து எப்படின்னா, பகவான் வந்து அவருடைய நாமத்தை சொல்லும்போது வரணும்னு சொல்லி இந்த மங்களகரமான நேரத்தை எதிர்பார்த்து இருக்கிறாராம். அப்போவுமே வந்து இருந்த மக்களுக்கு இந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட கொஞ்சம் இருந்திருக்குது. என்னென்னா, அந்த பக்தி ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவம் இல்லாமல். ஏன்னா வேதங்களை படித்து என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தோணுன மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு யானையை வந்து 4 குருடர்கள் அவங்க வந்து யானை எந்த மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த தடவி பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து தும்பிக்கையை தடவி பார்க்குறாரு, ஓ யானைன்னா உலக்க மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் வந்து காதை தடவி பார்க்குறாரு, யானையினுடைய காது முறம் மாதிரி இருக்குது அப்படின்னா யானை முறம் மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தோணுன மாதிரி. ஏன்னா அவங்க கண்ணில் பார்க்கல, யானையினுடைய ஏதோ ஒரு பகுதியை தொட்டு பார்த்து அவங்க சொல்லக்கூடியது கரெக்டாக இருக்குமா தகவல்கள் இருக்காது இல்லைங்களா. அதே மாதிரி தான் வேதங்களை வந்து அங்கங்கே அவங்கவுங்களுக்கு புரிந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து சரியாக அவங்க புரிஞ்சுக்கல. அதனால் என்ன ஆகுது, அவங்கவுங்களுக்கு தோணுன மாதிரி அவங்கவுங்களோட ஒரு பக்தி அப்படிங்கிற பேரில் ஏதேதோ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் என்னென்னமோ தோணுன மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இது கரெக்டான புரிதல் இல்லாதனால. அப்போ அந்த எல்லா வேதங்களுடைய சாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதுக்கு வந்து கிருஷ்ணா அது புருஷோத்தம யோகத்தில் சொல்கிறார். இந்த வேதங்களுடைய படிக்கிறதுனுடைய நோக்கமே என்னை தெரிஞ்சுக்கிறது தான். அதாவது வேதங்கள் எல்லாம் படிச்சுட்டு பகவானை தெரிஞ்சுக்கல முடியல, பகவானை ஏற்றுக்கல அப்படின்னா அந்த வேதங்கள் படிச்சுட்டு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாங்க. வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படிங்கிறார். வேதைஷ்ட சர்வைர் எல்லா வேதங்களுடைய சாரமாக அதை உள்ளே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே நபராக இருக்கிறது நான் தான் அப்படிங்கிறார். அப்போ பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அங்கே வந்து எல்லாருமே வந்து அந்த பகவான் பற்றின ஒரு சிந்தனைகள் கொஞ்சம் குறைவாக இருந்தது. இப்போவுமே அப்படித்தான் இருக்குது. ஆனால் அப்போது ஒரு பொல்யூஷன் இல்லாத காலம், மைண்டு பொல்யூஷன் இல்லாத காலம், எல்லாருமே ஓரளவுக்கு பக்குவப்பட்ட காலம். அப்போவுமே வந்து பகவானுடைய இதை வந்து நாமங்களை இங்கே சொல்லவங்க ஜாஸ்தி இல்லை. அப்போ அதுக்காக வேண்டி அவங்களாம் அதை தயார் பண்ணணும், தயார் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியே எல்லோரும் அந்த மனநிலைக்கு வரும்போது தான் பகவான் அவதரிக்கிறார். அப்போ எல்லாருமே வந்து பகவான் அவதரிக்கும் போது எல்லாருமே கடலில் போய் குளிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே ஹரிபோல் ஹரிபோல் ஹரிபோல்னு சொல்கிறாங்களாம். ஹரியினுடைய நாமத்தை சொல்வோம், ஹரியினுடைய நாமத்தை சொல்வோம். அந்த ஹரி அப்படிங்கிற நாமம் இருக்கே, அந்த 2 எழுத்து, அது இருக்கலையே சர்வரோக நிவாரணி. பிரபுபாத வேடிக்கையாக சொல்வார், என்னென்னு, சாண்ட் ஹரி டோன்ட் ஒரி, சாண்ட் ஹரி, ஹரியினுடைய நாமத்தை சொல்லு, கவலைப்படாதே, டோன்ட் ஒரி அப்படிங்கிறார்.
ஏன்னா ஹரியினுடைய நாமத்தை யார் சரணடைஞ்சாலும் சரி, பகவானை சரணடைஞ்சால் அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த நாமங்கள், அந்த நாமத்துக்குரியவர் அந்த அளவுக்கு அந்த நாமத்துக்குரியவர் சக்தி படைத்தவர், சக்திமான். நாம் பார்க்குறதெல்லாம் சக்தி, ஆனால் அந்த சக்திக்கு மூலமாக இருக்கிறவர் யார்? சக்திமான், அது பகவான் தான். அப்போது எல்லாருமே ஹரிபோல் ஹரிபோல் ஹரிபோல்னு சொல்கிறாங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து பகவான் வந்து அவதரிக்கிறார். அப்போ அவதரித்ததுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா என்னென்னலாம் லீலைகள் பண்ணாரோ அதே லீலைகள் சைத்தன்ய மகாபிரபுவும் பண்ணுறார். அப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இங்கே யசோதாம்மா வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி, அதாவது முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை அலங்காரம் பண்ணி கிருஷ்ணருக்கு ஒரு கொண்டை போட்டு விட்டுவாங்க. அது அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் கொண்டை அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு போட்டு விட்டு அலங்காரம் பண்ணி அதை அழகு பார்ப்பாங்க. இப்போல்லாம் அது இல்லை, எல்லாமே பாப் கட்டிங்க போச்சு. இன்றைக்கி கொண்டை போடுறதுக்கு முடியே இல்லை. குழந்தைகளுக்கு அதை பற்றி தெரியவும் செய்யாது, அம்மாமார்களுக்கும் தெரியாது. ஏன்னா இன்றைக்கி அதெல்லாம் பியூட்டி பார்லரில் போயிடுது. அப்போது அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி விடுவாங்களாம். அப்போ இங்கே சைத்தன்ய மகாபிரபுடைய அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன? அப்பா பேர் என்னங்க? ஜெகநாத் மிஸ்ரா. அம்மா பேர் சச்சி மாதா. இப்போ அவங்களுக்கு வந்து பகவான் பிறக்கிறார், குழந்தைய பிறக்கிறாரு. அங்கே சச்சி மாதா வந்து பகவானுக்கு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு நகையெல்லாம் போட்டு விடுவாங்களாம். இதை வந்து ஒரு திருடன் ஒரு தடவை சைத்தன்ய மகாபிரபு குழந்தையாக இருக்கும்போது இந்த நகையெல்லாம் திருடிட்டு போகணும்னு சொல்லி இந்த குழந்தை பக்கத்தில் வரும்போது தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தைய, ஏன்னா எல்லோரும் முன்னாடி இங்கே திருட முடியாது அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு போயிடறான். தூக்கிட்டு போனவன் அங்கே இங்கே யாராச்சும் பார்த்தா அங்கே பார்க்குற மாதிரியே இருக்குது, இங்கே யாரோ பார்க்குற மாதிரியே இருக்குது, தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். எங்கேயாச்சும் ஒரு பக்கம் மறைவான இடத்துல அந்த குழந்தையை நிறுத்தி நகையெல்லாம் பிடிங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிடுறேன். எங்கே பார்த்தாலும் ஆளுங்க இருக்காங்க, போய் ஓடிக்கிட்டே இருக்கிறான். சரி இங்கே ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து அப்படியே நிற்கிறான். பார்த்தா அவன் எங்கேருந்து தூக்கிட்டு போனானோ அதே இடத்துல அவன் வீட்டு முன்னாடியே வந்து நிற்கிறானா. அப்புறம் என்ன, சரி மறுபடியும் ஓடுறானோ. இப்படியே ஒரு 4-5 தடவை ஓடிக்கிட்டே இருக்கிறான். பார்த்தா இதில் இந்த குழந்தை பிரச்சனையான குழந்தை, இது குழந்தைய நம்ம தொடக்கூடாது அப்படின்னு விட்டுட்டு போயிடுறான். அப்போ அந்த மாதிரி என்னென்னா பகவான் அப்போ இருந்தே பால்ய லீலைகளே இருக்கே, அப்போ இருந்தே வந்து பகவான் நல்லவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறது, கெட்டவங்களை அவங்கள சீர்திருத்துறது, அதுதான் பகவான் செஞ்சுருக்காரு. மற்ற இதுலாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பகவான் கருணை மிக்கவர். அதுலேயும் சைத்தன்ய மகாபிரபுவாக வரும்போது அவர் என்ன சொல்கிறாங்க, நமோ மகாவதான்யாய, மிகவும் கருணை மிக்கவர். அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு யுகத்திலையுமே வந்து பகவான் கையாளக்கூடிய வழிமுறைகள் வேறு வேறையாக இருந்திருக்கு. முதல் யுகம் சத்தியுகம் இருக்குது இல்லைங்களா, அப்போல்லாம் வந்து அப்போவும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. எல்லா யுகத்திலும் நல்லவங்க கெட்டவங்க எல்லா காலத்திலும் இருந்திருக்காங்க. அப்போது அசுரர்கள் வந்து வேறு கிரகங்கள் இருப்பாங்க, தேவர்கள் எல்லாம் அவங்க வேறு கிரகங்கள் இருப்பாங்க. அப்போ அங்கே சண்டைன்னு வரும்போது 2 கிரகங்களுக்கு நடுவில் சண்டை வரும். தேவர்கள் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்று, அசுரர்கள் வாழக்கூடிய கிரகம் ஒன்று. அப்படி வரும்போது பகவான் வந்து இரண்யாக்ஷன், இரண்யகசிபு இவங்களையெல்லாம் வந்து நரசிம்ம அவதாரமாக, அப்புறம் இன்னொரு அவதாரம் என்னது, வராக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷனை கொண்டார். இப்படி 2 கிரகங்களுக்கு நடுவில் அங்கே நடக்குது, 2 உலகங்களுக்கு நடுவில். 2வது திரேதா யுகத்தில் பார்த்திங்கன்னா ராமச்சந்திரமூர்த்தி பகவான் அவர் வரும்போது எப்படி இருந்தது, 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனை. அங்கே இலங்கையில் யார் இருந்தாங்க, ராவணன், மிகப்பெரிய அசுரன். ஆனால் இது பார்த்திங்கன்னா அசுரன் அப்படிங்கிறது எது தனியாக உருவாகிறது இல்லை. அவனுடைய அப்பா பார்த்திங்கன்னா ஒரு பிராமணன். அப்போ ராவணனும் பிராமணன் தானே, பிராமணனாக இருந்துட்டும் அசுர குவாலிட்டியோடு இருக்கிறான். அப்போ என்னென்னா இது எல்லாமே நம்முடைய பிறப்புக்கும் நம்முடைய நடத்தைக்கு சம்மந்தம் இல்லை. நம்மை சரிப்படுத்திக்கிறது, நம்ம வீணாக போகிறது, இது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு பயிற்சிகள், பக்குவம், இது மூலியமாக தான் நம்ம ரெடி பண்ண முடியும். அப்போது அங்கே வந்து
ஒரு இலங்கை இந்தியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லைங்களா. 2 நாடுகளுக்குள்ளேயே பிரச்சனை இருந்து போர் நடந்தது. அப்போ 2 இதுலேயுமே பார்த்திங்கன்னா பகவான் அவங்கள கொன்னுடுறாரு. 3வது கிருஷ்ணா துவாபர யுகத்தில். அப்போ வந்து என்னாச்சு, 2 குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. 2 குடும்பங்களுக்குள்ள, ஒரு குடும்பம் நல்ல குடும்பம், ஒரு குடும்பம் கெட்ட குடும்பம். கௌரவர்கள் எல்லாருமே கெட்டவர்களாக இருந்தாங்க, பாண்டவர்கள் எல்லாருமே நல்லவங்களாக இருந்தாங்க. அங்கே 2 குடும்பங்களுக்குள்ள இந்த கெட்டவன் யார் நல்லவன் யாருங்கிற பிரச்சனை இருந்தது. அப்போ என்ன பண்ணார் பகவான், அவர் வந்து சாரதியாக, அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து பெரிய யுத்தம், குருட்சேத்திர யுத்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் கெட்டவங்களை எல்லாத்தையும் அவர் சம்மாரம் பண்ணார். இப்போ கலியுகத்தில் கெட்டவங்க யார் நல்லவங்க யார் அப்படின்னா தெரியல. ஏன்னா அப்போ வந்து ஒவ்வொரு இதுலேயுமே தெரிஞ்சாங்க, அசுரர்கள் இன்னாருன்னு தனியே தெரிஞ்சாங்க. அப்போ அதனால் பகவான் அவங்கள வதம் பண்ண முடிஞ்சுது. கலியுகத்தில் எல்லாருக்குள்ளேயுமே நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க. நல்ல எண்ணங்களும் இருக்குது, கெட்ட குணங்களும் இருக்குது. நாமளே பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களும் செய்வோம், திடீர்னு ஒரு கெட்ட குணமும் வரும் நம்மகிட்ட. திடீர்னு ஐயோ இப்படி பண்ணிட்டுமேன்னு 2வது ஃபீல் பண்ணுவோம். இப்போ கெட்ட குணங்களும் நம்மகிட்ட இருக்குது. அப்போ எப்படி இதையெல்லாம் கையாளுறது, இருக்கிறவங்களை எல்லாம் அழிச்சிடலாமா? பகவான் பார்க்குறாரு. அதனால தான் நமோ மகாவதான்யாய, மிகவும் கருணை உள்ளவர். என்ன பண்ணுறாரு, அந்த கெட்ட குணத்தை மட்டும் எடுத்துடுறாரு. ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க, ரேடியாலஜி மூலிமா என்ன பண்ணுறாங்க, அந்த கேன்சர் வந்த இடத்த மட்டும் ட்ரீட் பண்ணி எடுத்துடுறாங்க, ஆளை புழைக்க வச்சிடுறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை மட்டும் நம்ம எடுத்துருவோம், அவன் நல்ல விதமாக ஆனந்தமாக இருக்கட்டும். ஏன்னா அந்த கெட்ட குணம் வெளியே வந்துடுச்சுனாவே அவங்க நல்லா ஆயிடுவாங்க இல்லைங்களா. அப்போ அது எப்படி எடுக்கிறது, அதுக்கு வழிமுறை வேணுமே. இதுன்னா ஆளை கொல்றோம், அதோட முடிஞ்சு போச்சு. இவன் ஆளும் இருக்கணும், அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணம் மட்டும் ஒழியணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி பார்க்குறாரு. இந்த வேறு எந்த ஆயுதத்தாலையும் நம்ம இது சரி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாரு, ஆயுதம் ஸ்பெஷலாக ஒரு ஆயுதம் கொண்டு வர்றாரு, ஹரிநாம சங்கீர்த்தனம். அங்கே மேலே எழுதி பார்த்தீங்களா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது மூலியமாக அவங்கவுங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணங்கள், அசுர குணம் எல்லாமே போயிடும், அவங்க நல்லவங்களாயிடுவாங்க. அதனால தான் இஸ்கானுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே நல்லவங்களாக மாறிடுறாங்க. வரும்போது எப்படி இருந்தாலும் சரி, ஹரிநாமத்தை சொல்ல 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 என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள நற்குணங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருது. அதாவது 33 கோடி தேவர்கள் நாம் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நபர்கள், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்கள் எல்லாமே பக்தர்களுக்கு வந்துடுது. அது எப்படி வருது, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்கிறது மூலியமாக அது உருவாகுது. அப்போ ஒரு நல்ல மனிதனை நாம் இங்கே உருவாக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போது அந்த ஒரு காரியத்துக்காக தான் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, அத்வைத ஆச்சாரியார் வேண்டினார், நீங்கள் வரணும் அப்படின்னு வந்தாச்சு. அப்போ இது என்ன பண்ணார், உடனே வந்து அம்பை எடுத்து வில் எடுத்துகிட்டு வரல, ஹரிநாமத்தை ஒவ்வொரு வீட்டுக்குமே போய் சொல்லிக் கொடுப்போம், நகர கிராமம் எல்லா பக்கம் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் விநியோகம் செய்யப்படணும். அப்போ இது யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க நல்லா ஆயிடுவாங்க அப்படிங்கிற இதில் வந்து, ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணங்கள் போயிடுச்சுன்னு அப்படின்னாவே நாம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துடலாம். அப்போ அந்த மாதிரியான ஏற்பாட்டை பண்ணி அங்கே என்ன பண்ணுறாரு, எல்லா உலகத்தில் எல்லா மூலை முடுக்குகள்லையும் இந்த ஹரிநாமம் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்தர்களை உருவாக்கி பக்தர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. நீங்கள் இது எல்லா பக்கம் போய் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்தியை சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு வரும்போது யார் வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாமா, யார் வேணாலும் வழிகாட்டலாமா, இல்லை, இன்னார் தான் வழிகாட்டும். ஏன்னா யார் வைத்தியம் பார்க்க முடியும் நோயாளிக்கு, டாக்டருக்கு படித்தவங்க தான் வைத்தியம் பார்க்க முடியும். இன்றைக்கி எத்தனையோ போலி டாக்டரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா. அப்போ முறைப்படி ஒரு எம்பிபிஎஸ் படித்து அவர் காலேஜில் படித்து பட்டம் வாங்கி வந்தால் மட்டும்தான் அது அத்தாரிட்டி, அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோம். அதே மாதிரி தான் ஆன்மீகத்துக்குமே வந்து இன்னார்கிட்டேருந்து தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டுருக்கு. யார் யார் எதோ சொல்லுவாங்க. அப்போ இந்த 4 பரம்பரைகள்னு சொல்லியிருக்காங்க. அந்த பரம்பரைன்னா அந்த 4 பரம்பரைங்கிறது வந்து 4 நபர்கள்கிட்டேருந்து வர்றது.
அந்த 4 பேருக்கு வந்து பகவான் சொல்லிக் கொடுக்குறாரு. வேதங்களுடைய சாரம் என்னது? யார் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு? பிரம்மதேவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பிரம்மதேவனுடைய மகன்களான 4 குமாரர்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்புறம் மகாலட்சுமிக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்புறம் சிவபெருமானுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த 4 பேர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்க படிப்படியாக அவங்க ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து அவங்க இன்னொருத்தர் சொல்லிக் கொடுத்து இப்படியே வந்து பரம்பரை ஒன்று சீட பரம்பரை, குரு சீட பரம்பரை அப்படிங்கிறது தொடங்குது. அந்த பரம்பரை அந்த சங்கிலி தொடரில் வரக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் இதை கேட்கணும்னு இருக்குது. அப்போ ஆன்மீகங்கிறது வந்து யார் வேணாலும் சொல்ல முடியாது. நம்ம வந்து மலிவாக ஏதாச்சும் வேணும்னா யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே நம்முடைய நோய் தீரணும் அப்படின்னா, ஜட நோய் அப்படிங்கிறது, ஜட நோயின்னு எதை சொல்கிறாங்க? ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு எத்தனையோ கவலைகள் இருக்குது. அந்த கவலைகள் எதை பற்றின கவலையாக இருக்கும்? எனக்கு பக்கத்து வீட்டில் அவங்க வச்சுருக்கிற மாதிரி கார் எனக்கு இல்லையே, எனக்கு நல்ல பெரிய வீடு இல்லையே, என்னுடைய குழந்தைக்கு இன்னும் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கலையே, என்னுடைய பொண்ணுக்கு நீ கல்யாணம் ஆகலையே, இந்த மாதிரி கவலைகள் தான் பெரிய கவலைகளாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து பரிகாரம் தேடிட்டு நம்ம அலைஞ்சிட்ருப்போம். அது நடக்கிறது இல்லை. ஏன்னா அது கர்மா நம்மளுடைய நெத்தியில் என்ன எழுதியிருக்கு அதுதான் நடக்கும். அதை மாற்றக்கூடியது தான் இது ஹரிநாமம். என்ன அது? நம்முடைய கர்மங்களையே அது மாற்றி விட்டுருது. அப்போ வாழ்க்கையினுடைய உண்மையான பிரச்சனைகளை நம்ம அணுகக்கூடிய இது என்ன வழிமுறை தான் இங்கே சொல்லி கொடுக்குறார் சைத்தன்ய மகாபிரபு. வாழ்க்கையினுடைய உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறது என்னது? வீடு இல்லையே, கார் இல்லையே, அது அல்ல, வேலை இல்லையே அப்படிங்கிறதல்ல. உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்பு, இதிலிருந்து நான் விடுபடணும். கார் இல்லாமல் வாழ முடியுமா? வாழ முடியுங்களா? வாழலாம் இல்லையா? அதே மாதிரி வீடு இல்லாமல் வாழணுமா? வாழலாம். எப்படி வேணாலும் வாழலாம். ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குறவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா? ஒரு மனிதன் எந்த நிலையிலும் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும்னா படலாம். ஆனால் இது இல்லாத தேடி தேடி அலையிறதுனால்தான், அதுக்காக கஷ்டப்படுறதுனால்தான் அது கிடைக்கலைங்கிறப்ப அவங்களுக்கு கவலைகளாக மாறி அவங்க வாழ்நாள் முழுவதும் அதை நினச்சே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. கையில் எல்லாம் இருந்துட்டும் கூட அந்த வாழ்க்கையை அனுபவிக்காமல் இல்லாத ஒன்றுக்காக ஏக்கப்பட்டு இருக்கிற வாழ்க்கையும் தொலைச்சிருவாங்க. ஆக்சுவலாக இந்த 4 விஷயங்கள் தான் பிரச்சனைகள்னு சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில். இதை மட்டும்தான் நம்ம வந்து தீர்க்க முடியாது. மற்றதெல்லாம் நம்முடைய இதில் என்ன எழுதியிருக்கோ அது பிரகாரம் வந்துடும். நோய் நம்ம கேட்குறோமா? நோய் நமக்கு வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறோமா? இல்லை. ஆனால் நோய் நம்ம தானாக தேடி வருது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஐயோ திடீர்னு காய்ச்சல் வந்துடுச்சு, திடீர்னு வயிற்று வலி வந்துடுச்சு, கீழே விழுந்துட்டேன், ஏதோ ஒரு பிரச்சனை வருது, வேணும்னு நம்ம கேட்கல. அதே மாதிரி தான் நமக்கு வர வேண்டிய நன்மைகளும் நமக்கு தானாகவே வரும். இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருதோ அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய நன்மை தீமைகளும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அதை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பிறந்தாச்சு அப்படின்னா, நம்ம பிறந்து வந்துட்டோம், எல்லாம் இருக்கோம் இல்லைங்களா? பிறப்புக்கு பின்னாடி இறப்பு அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதை நான் எப்படி எதிர்கொள்வது? அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நான் இறக்கிற வரைக்கும் சரி, இறப்பு தானே அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் அதுக்கு இடையில பிரச்சனைகள் வாழ்நாள் முழுசு இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன பிரச்சனை? பிணி, மூப்பு. பிணிங்கிறது என்னங்க? வியாதி. ஏதோ ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்குது மாற்றி மாற்றி. ஒன்று இல்லைனாலும் மனவியாதியாவது இருக்கும். நம்ம அப்படியே பேசுகிற மாதிரி அது இல்லையே இது இல்லையேங்கிற மனவியாதி. எனக்கு இப்படி ஆகிப்போச்சே இப்படி ஆகிப்போச்சேன்னு அந்த மனவியாதியாவது இருக்கும். அது இல்லாமல் அப்புறம் என்ன ஆகுது? மூப்பு. மூப்புன்னா வயசாகிறது. அப்போ வயசாகும்போது நமக்கு நாமளே பிடிக்கிறது இல்லை. இல்லை மாதிரி ஒரு உருவங்கள் நம்ம முந்தி எப்படியோ இருந்திருப்போம், இப்போல்லாம் நம்முடைய உருவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அது நமக்கு பிடிக்கிறது இல்லை. அப்போ இந்த 4 விஷயங்கள் தான் வாழ்க்கையினுடைய உண்மையான பிரச்சனைகள். அதை தீர்ப்பதற்காக நம்ம டைம் ஏதாச்சும் எடுத்துக்கிறோமா? அதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுக்கிறோமா? அதை பற்றி அதை விடுவிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை பற்றி தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா இல்லை. அதை ஏதாச்சும் ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சொல்லி கொடுக்குறாங்களா? இல்லை. அப்போது சைத்தன்ய மகாபிரபு இதை விநியோகம் பண்ணுறதுக்காக வந்ததுக்கு காரணமே எல்லாத்துக்கும் மூல நோயானது இது. நாம் பிறந்துட்டோம், இந்த 4 விஷயங்களை ஒவ்வொருத்தரும் சந்திச்சே தீர்றோம். வியாதியிலேருந்து தப்பிச்சவங்க யாரும் இல்லை. வியாதியே எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் யாருமே இறக்கலைங்க, எல்லோரும் பிறந்தவங்கெல்லாம் இங்கே இருந்துகிட்டே தான் இருக்கிறோம். எங்கள் வீட்டில் ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஒரு 150 பேர் இருக்காங்கன்னு எங்கேயாச்சும் இருக்குங்களா? இல்லை. அப்போ இறப்பு அப்படிங்கிறது அதுலேருந்து யாரும் தவிர்க்க முடியாது. அப்போது முதுமை, பிறப்பு, இறப்பு, முதுமை,
நோய். இந்த 4 விஷயங்கள் வந்து இதுதான் வந்து நம்ம சவால்கள் மாதிரி நம்ம சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள். இதையை நாம் இதையை ஒரு சரி கட்டுறதுக்கு, இதை இல்லாமல் செய்யறதுக்கு என்ன வழிமுறையோ அதை சரி பண்ணிட்டிங்கன்னா போதும். அந்த வழிமுறையை தெரிஞ்சுட்டா போதும், நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே அது தீர்வு. இல்லாட்டி இது இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த உடல் அப்படிங்கிறது இருக்க வரைக்கும் நோயாகட்டும், மூப்பு, வயசாகிறதாகட்டும், இதெல்லாம் ஆகிட்டே தான் இருக்கும். நம்மை பார்த்து நமக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. அப்போ இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு பிறவா நிலை வேணும். பிறவா நிலை அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நாம் பகவானுடைய உலகத்துக்கு போனால் மட்டும்தான் பிறவா நிலைன்னு இருக்குது. இல்லாட்டி என்ன, எங்கே போனாலும் திரும்பி வந்துடுவோம். இங்கே வந்து நம்ம எல்லாம் இப்போ மனிதர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதன் வந்து இறந்தாச்சு அப்படின்னா மீண்டும் மனிதனாகவே பிறப்பான் அப்படிங்கிறதுக்கு எந்த நிச்சயம் இல்லை. அவன் மீண்டும் வந்து பிறக்கிறது வந்து ஒரு விலங்காக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போது அதே மனிதன் வந்து இந்தியாவில் இப்போ திருப்பூரில் இருக்கான், அமெரிக்காவில் பிறக்கலாம், ஆப்பிரிக்காவில் பிறக்கலாம். இது வந்து உள்ளே இருக்கிற ஆத்மா உயிர் வந்து எங்கே வேணாலும் பிரயாணம் பண்ணும். எதனுடைய அடிப்படையில் பிரயாணம் பண்ணோம்? நாம் செஞ்ச கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன காரியங்கள் இந்த லைஃப்பில் இந்த வாழ்நாளில் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, நமக்கு தகுந்த மாதிரி இன்ன இடத்துல பிறவி, இன்னா உடல் கிடைக்கும், இன்னா பிறவி. ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ சுபத்திர மகாராணிக்கு. அப்போது இந்த பிறப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உடல் கிடைக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இடம் கிடைக்குது. இதில் நாம் எந்த உடல் ஆனாலும் சரி, பிரபுபாதா அழகாக சொல்லுவார் என்னென்னா, ஒரு ராஜாவினுடைய பிறப்பெடுத்தாலும் சரி, ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் இந்த 4 பிரச்சனைகளை சந்திச்சே தருவான். ராஜாவுக்கு நோய் வராமல் இருந்திருக்கா? இறக்காமல் இருந்திருக்காங்களா? இல்லை. அதாவது இந்த 4 பிரச்சனைகளை ஒரு இரும்பிலிருந்து பிரம்மதேவர் வரைக்கும் எல்லாருமே சந்திச்சு தான் ஆகணும். அதுலேருந்து விடுபட்டவங்க யாருமே இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த பிறவா நிலை அப்படிங்கிறது வந்து, ஏன்னா கிருஷ்ணா சொல்கிறாரு, என்னுடைய இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும். எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம, தத்தாம பரமம் மம. என்னுடைய இடம், என்னுடைய தாமம், அது வந்து பவித்திரமானது. அதாவது அங்கேருந்து இங்கே அங்கே வந்தவங்க திரும்பி மீண்டும் இங்கே வர்றதில்லை, பரமமானது. அப்போது எந்த இடத்துக்கு போனால் திரும்பி வரமாட்டோமோ அந்த இடத்துக்கு போவதற்கான ஒரு முயற்சியை எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி இந்த உடல் வந்து நாம் விரும்பினாலும் விரும்பலினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது போகத்தான் போகுது. யாரும் இங்கே ஸ்டாப் பண்ணி நிறுத்தலாம் முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுமையானது, இப்போ மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் இருக்குது. மனிதன் உணவுக்காக அதை கொண்டுகிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி எத்தனை மிருகங்கள் கொல்லப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? பார்க்குறோம், கண் முன்னாடி பார்க்குறோம். இது வந்து அதுக்கு வந்து கட்டாயமாக அது கொல்லப்படுது. அப்படி இல்லைனாலும் ஏதோ ஒரு வேறு இறப்புங்கிறது வந்துடுது. அதே மாதிரி தான் மனிதனுமே வந்து காலத்தினுடைய இயற்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு காலத்தில் அவன் கண்டிப்பாக இந்த உடலை விட்டே ஆகணும். இந்த உடலை விட்டு அந்த ஆத்மா வெளியே போயாச்சு அப்படின்னா அது ஒரு 4 நாளில் டீகம்போஸ் ஆகிடுது. அது வந்து மண்ணோடு மண்ணாக போயிடும் இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே, அப்போ நாம் யாருங்கிற அடையாளம் எது? இந்த உடலா, நான் உள்ளே இருக்கிற ஆத்மாவா அப்படின்னா உள்ளே இருக்கிற ஆத்மா தான் நாம். ஏன்னா நான் இந்த உடல் அப்படின்னா அந்த நம்முடைய கர்மங்கள் எல்லாம் இந்த உடலோடையே தொலைஞ்சு போயிருக்கும். அது இன்னொரு உடலை போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நாம் இந்த தத்துவங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா அப்படிங்கிற நிலையில் நம்ம சிந்திக்கும்போது, நமக்கு அது புரிய வரும்போது, இந்த ஆத்மா எங்கே போனால் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசனை பண்ணணும். ஆத்மா எங்கே போனால் சௌக்கியமாக இருக்கும்? பகவானுடைய உலகத்துக்கு போனால் மட்டும்தான் சௌக்கியமாக இருக்கும். பிரபுபாதர் வந்து ஒரு உதாரணம் சொல்வார். அதாவது தண்ணிக்குள்ளே மீன் இருந்தால் அது சௌக்கியமாக இருக்கும். ஐயோ, தண்ணியில் வந்து எந்நேரம் மீன் இருந்ததுன்னா என்னத்துக்கு ஆகுறது? நாம் தண்ணியில் இருந்தால் எப்படி கடுகடுன்னு இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி மீனுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து விடலாமா? மீனுக்கு வந்து தண்ணிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வாழ முடியும். அப்போது அதே மாதிரி தான் இந்த ஆத்மா பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மனதை செலுத்தினா மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கருத்து செலுத்தாமல் அதை ஒதுக்கி வச்சுட்டு வேறு ஏதேதோ விஷயங்களில் நம்ம மனது போயிட்டே இருந்ததுன்னா எந்நேரம் கவலை, துன்பம் இது இருந்துகிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அல்ல, இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, அது எல்லா ஜென்மங்களுக்குமே தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். எல்லா ஜென்மங்களுமே இருக்கும்.
அப்போது அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரிநாமத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். இப்போ ஹரிநாமம் வந்து அந்த அளவுக்கு உயர்ந்தது. கலியுகத்தில் வந்து நம்ம இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற பகவானுடைய நாமங்கள், புனித நாமங்கள் மட்டும்தான் நம்மை விடுவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த நாமத்தை சொல்வதற்கு அவர் வந்து ஆக்சுவலாக சைத்தன்ய மகாபிரபு வாழ்ந்தது 48 வருஷங்கள் தான் இங்கே வாழ்ந்தார். நமக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம், அவர் பிறந்தார் இறந்தார் அப்படின்னா அவர் மனுஷனா பகவானா? அவர் பகவான் தான். தன்னுடைய லீலைகளை முடிச்சுட்டு அவர் இந்த பூமியிலிருந்து கிளம்புறார். வெளியுலக பார்வைக்கு அவர் வந்து 48 வயசு ஆனதுமே, அவர் சின்ன வயசுலேயே தான், 48ங்கிறது பெரிய வயசெல்லாம் இல்லை. அப்போது அவர் வந்து 48 வருஷங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார். வந்தது என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சுட்டார். அந்த ஹரிநாமம் பகவான் அங்கே இருக்கும்போது சொன்னது தான் நமக்கு இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீட பரம்பரை வழியாக நமக்கு இங்கே வந்து சேர்ந்துருக்கு. அந்த பரம்பரை அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு இந்த விஷயங்கள் கிடைச்சிருக்காது. இப்போ பகவான் வர்றதுக்கு முன்னாடி பரம்பரை இல்லாமல் இருந்ததா? இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடி இந்த பரம்பரை அது இல்லாமல் இருந்ததா? இருந்ததே. ஆனால் ஏன் நமக்கு வந்து சேரல? இதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை அப்போ இல்லை, அவங்களுக்கு தெரியல. சைத்தன்ய மகாபிரபு வந்தால் சொல்கிறார், இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்ம யாரை எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இதை சொல்லணும்? இப்போ வந்து நீங்கள் எங்கே யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு பசிக்கு ஏதாச்சும் கொடுங்க, பசியாகட்டும் அப்படின்னா அது நல்ல குணம் தானே, இல்லைங்களா? அதே மாதிரி தான் கிருஷ்ணரை பற்றி யாருக்கு எங்கே பார்த்தாலும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையவே புனிதப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம், அவங்க வாழ்க்கையிலே விளக்கேற்றி வைக்கிற ஒரு விஷயம். அப்போ கிருஷ்ணரை பற்றி காதில் கேட்டுகிட்டே இருக்கிறது, அவருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது, இதுதான் வந்து நமக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கும், பகவானுடைய உலகத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சைத்தன்ய மகாபிரபு அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேயே வந்து ஒரு வேதங்களெல்லாம் படித்து நல்ல நிபுணராக இருந்தார். அதாவது ஒரு தடவை சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணராக இருக்கும்போது எப்படி லீலைகள் பண்ணாரோ அதே மாதிரி அதை விட சேட்டையெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு தடவை அவருடைய வீட்டுக்கு ஜெகநாத் மிஸ்ரா இருக்கார் இல்லைங்க, அவங்க அப்பா, அவரை பார்க்கறதுக்காக ஒரு பிராமணர் வர்றார். முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் யாராச்சும் வெளியூர் போகிறாங்க அப்படின்னா, யாராச்சும் பார்க்குறக்கோ இது ஒன்று போகிறாங்க அப்படின்னா அவங்க போகிற இடத்துல சமைச்சு சாப்பிட்றதோ இல்லை போகிற வழியில் கொண்டுட்டு போயிடுறதோ செய்வாங்க சாப்பாட்டுக்காக. இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், அந்தந்த ஊரில் ஹோட்டல் வச்சுருக்காங்க, நம்ம அங்கங்கே போனால் சாப்பிட்டுக்கிறோம். அப்போல்லாம் ஹோட்டலுங்கிற கான்செப்டே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய வீட்டில் அங்கே வந்தால் வந்து ஜெகநாத் மிஸ்ரா கிட்ட சொல்லிவிட்டு அவர் அங்கே சமைக்கிறார். அந்த பக்தர் வந்து என்ன பண்ணுறாரு, எப்போவுமே சமைச்சா பகவானுக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவார். அப்படி இருக்கிறப்போ அங்கே சமைக்கிறாரு, அதை எடுத்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலான்னு எடுத்து வைக்கிறப்போ கண்ணை மூடி எல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்ருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு அவர் பேர், அதாவது அதை நான் நீ சொல்லலை, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ஒரு வேப்ப மரத்தடியில் அவர் பிறந்தார். இன்றைக்கி அந்த வேப்ப மரம் இருக்குது, இன்றைக்குமே வந்து மாயாப்பூரில் அந்த வேப்ப மரம் இருக்குது. அங்கே பிறந்தார், வேப்ப மரத்தடியில் பிறந்தார். அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து நிமாயின்னு ஒரு பேர் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் அப்படிங்கிறது அவர் பேர், ஆனால் நிமாய் அப்படிங்கிறது பேர். அப்போ நிமாய் அப்படின்னா அவர் அந்த கிருஷ்ணராக இருக்கும்போது என்னென்னலாம் சேஷ்டைகள் செஞ்சாரோ லீலைகள் செஞ்சாரோ அதில் எள்ளளவும் கம்மியாகலை. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கண்ணை மூடி மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருக்கார் இந்த பிராமணர். இவர் வந்து எதுக்கால பகவானுக்கு வச்சுருந்த தட்டத்திலிருந்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கார். அப்போ இவர் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சது பார்க்குறா, இந்த குழந்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கே, ஐயோ அபச்சாரம் பண்ணிடுச்சே இந்த குழந்தை, சரி நம்ம வேறு இன்னும் சமைச்சு நம்ம பகவான் நைவேத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சரி குழந்தை தெரியாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு மறுபடியும் ஒருக்க சமைக்கிறார். சமைச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அவர் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு உட்கார்றாரு. கண்ணை மூடி உட்காந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. முழிச்சு பார்த்தா மறுபடியும் அதையெல்லாம் எடுத்து சைத்தன்ய மகாபிரபு அதாவது நிமாய் வந்து சாப்பிட்டுட்ருக்கார். அப்புறம் இவருக்கு சங்கடமாக போச்சு, என்ன ரெண்டாவது தடவை, ஏன்னா ஒரு தடவை சமைச்சாலே நமக்கு கஷ்டம் இல்லைங்களா, நமக்கு என்ன பசியாக இருந்தாலும் சொல்லுவாங்க
பசிச்சா தான் சமைப்போம், பசிக்கலைன்னா சமைக்க மாட்டோம். சில சமயத்துக்கு பார்ப்போம், ஏன்னா இப்போ எது சிம்பிளாக இருக்கிறது சாப்பிட்டு படுப்போம், சமைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நாமளே எல்லாம் செய்வோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அவர் 2 தடவை சமைச்சாச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது, சரி இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம், அந்த பையன் வந்தால் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் 3வது தடவையும் சமைக்கிறாரு. இந்த தடவை என்ன பண்ணுறாரு, சரி வந்து கண்காணிச்சிட்டே இருக்கார், அந்த பையன் வர்றானான்னு பார்த்துட்டே தான் சமைக்கிறாரு. பகவானுக்கு அதே மாதிரி நெய்வேத்தியம் பண்ணலான்னு பண்ணும்போது கட்டை எடுத்து நிமாய் எடுத்து வாயில் போட்டுறாரு. அவருக்கு அழுகையே வந்துடுச்சு, 3 தடவை சமைச்சாச்சு. சரி என்ன பண்ணலான்னு அவங்க அப்பாக்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு அங்கே ஜெகநாத் மிஸ்ரா கிட்ட சொல்லி நடந்த விஷயத்தை சொல்கிறாரு. அப்போ உடனே ஜெகநாத் மிஸ்ரா என்ன பண்ணுறாரு, ஒரு ரூம்குள்ளே வச்சு நிமாயை கூட்டிடுறாரு. கூட்டிகிட்டு சரி இனி வரமாட்டான், நீங்கள் வாட்டுக்கு சமைச்சு பகவான் நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா இதே ராத்திரி சாப்பிட போகிறது கிட்டத்தட்ட வெடிஞ்சு போச்சு, அர்த்த ஜாமம் ஆகிப்போச்சு, எல்லாம் உலகமே எல்லாம் ஊரே தூங்கிட்டு இருக்கு. இவர் 3வது தடவை சமைச்சிருக்காரு, இனி 4வது தடவை சமைக்க போகிறாரு, இனி கொஞ்சம் நேரத்தில் வெடிஞ்சிடும். அப்போது சமையல் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ வந்து வர்றதுக்கு இல்லை, ஏன்னா அந்த ரூமுக்குள்ளே வச்சு பூட்டியாச்சு நிமாயை. உடனே என்ன பண்ணுறாரு, சமைச்சு மந்திரங்கள்லாம் சொல்கிறாரு. பார்த்தா மந்திரங்கள் சொல்லிட்டு முடிச்சு பார்த்தா நிமாய் உட்காந்து மறுபடியும் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, இது ஏதோ வேறு ஏதோ நடக்குது, சாதாரண விஷயம் அல்லது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வருத்தத்தோடு தலையை குமிஞ்சு உட்காந்துக்கிறார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து நிமாய் வந்து அப்படியே அவருடைய 6 புஜங்கள் சத்புஜ ரூபத்தில் வந்து அவருக்கு காட்சி தர்றார். சத்புஜ ரூபம் அப்படின்னா அது என்ன ரூபம் அப்படின்னா, கிருஷ்ணா என்ன மாதிரி என்னெல்லாம் வச்சுருப்பார், சங்கு கூட என்ன வச்சுருப்பார், சக்கரம், சுதர்சன் சக்கரம் வச்சுருக்காரா இல்லைங்களா? அந்த 2 கையில் அது வச்சுருக்காரு. இன்னொரு 2 கையில் என்ன வச்சுருக்காரு, ராமர் என்னவா இருந்தார், என்ன வச்சுருந்தார், வில்லு அம்பு இல்லைங்களா? அந்த வில்லு அம்பு 2 கையில் இருக்குது. இன்னொரு 2 கையில் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக வந்துட்டார். அவர் வந்து ஒரு பக்தராக இருந்து இது பிரச்சாரம் பண்ண போகிறதுனால அவர் துறவி கையில் என்ன இருக்கும், கமண்டலம் தண்டம் இல்லைங்களா, அதை தான் வச்சிருக்கிறார். அப்போ இந்த 6 கைகளோட இந்த ரூபம் சத்புஜ ரூபத்தில் வந்து அவர் காட்சி கொடுக்குறார். அதை பார்த்தது தான் அந்த பக்தருக்கு வந்து உலகாங்க இது மாய்ப்பனார். அப்புறம் சொல்கிறாரு, உனக்காக நான் வந்திருக்கிறேன், உனக்கு மட்டுமே காட்சி கொடுத்துருக்கேன், இதையே நீ பார்த்தது வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவர் வெளியே சொல்லலை. அவருக்கு சாப்பாடு பசி எல்லாம் மறந்து போச்சு, ஏன்னா பகவானே கண் முன்னாடி பார்த்தாச்சு. இனி எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி, இது தாமோதர அஷ்டகத்துலேயும் கூட ஒரு பாட்டில் ஒரு ஸ்லோகத்தில் வரும், பாலகோபால்னான்னு உன்னை பார்த்ததுக்கு பின்னாடி வேறு எந்த வரத்தை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், வேறு எந்த வரமும் எனக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், வயிறு அப்படிங்கிறது அதில் சாப்பிட்டா ஒரு இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் இந்த உடல் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இருக்கும்போது தான் அது வேலை செய்யுது. நான் பகவானுடைய சேவகன், பகவானுடைய பின்ன பகுதியான ஆத்மா அப்படின்னு நினச்சி ஆத்மா லெவல்லையே நம்ம இருக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு வந்து அங்கே பசி தூக்கம் எதுவுமே இருக்காது. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாயாப்பூர் போகிற பக்தர்களுக்கு தெரியும், மாயாப்பூரோ பிருந்தாவனமோ போகும்போது அங்கே நம்ம ஊர்லேருந்து போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது தான் நமக்கு ஞாபகமே வரும், ஊருக்கு போகிறோம், நமக்கு அங்கே வீடு இருக்குது, நமக்கு குடும்பம் அங்கே இருக்குது. ஆனால் இன்னும் வியாபாரம் பண்ணுற போகிறப்ப தான் வண்டியில் ட்ரெயினில் வர தான் நினச்சிட்டோம் திக்குன்னே இருக்கும். ஏன்னா இங்கே அத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இங்கே வந்தால் அங்கே ஆனந்தமாக ஒரு வாரம் இருந்திருப்பாங்க, அங்கே என்ன மணி என்ன நாள் இது எதுவுமே தெரியாது. ஏன் இப்படி, சாட்சாத் பகவானுடைய அந்த அனுகிரகத்தினால நம்முடைய மூடு அந்த மாதிரி இருக்கும், மனோபாவம் அந்த மாதிரி இருக்கும். அப்போ பகவானையே நினச்சி பக்தர்கள் நடுவிலேயே அந்த சத் சங்கத்திலேயே நம்ம இருக்கிறோம், பக்தர்களுடைய ஒரு அசோசியேஷன் இருக்கிறோம். அதனால் என்ன ஆகுது, அங்கே நமக்கு வேறு பௌதிகமான சிந்தனைகளே எதுவும் இல்லை. அந்த பௌதிகமான சிந்தனைகள் வரும்போது மட்டும்தான் நம்ம பிரச்சனைக்குரியவர்களாக ஆகிறோம், நம்ம துன்பப்படுறோம். அப்போ அதனால தான் நமக்கு எளிமையான வழிமுறை என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ராமானுஜாச்சாரியார் சொல்லியிருக்காரு, எங்கே இருந்தாலும் ஒரு பக்தர்களுக்கு நடுவில் போய் உட்காந்துக்கோ, அவங்க உன்னை ரெடி பண்ணிடுவாங்க. அதை சத்சங்கத்துக்கு உண்டான முக்கிய பலமே அதுதான். அப்போ பக்தர்கள் நடுவில் நம்ம இருந்துகிட்டு இருந்தால் போதும், நம்ம வேறு எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிறது இல்லை, பகவானும் பக்தர்களும் நம்ம மேலே கொண்டுட்டு வந்துடுவாங்க. அப்போது அந்த ஒரு அசோசியேஷன் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையே நமக்கு சொல்லிக் கொடுத்து யார், சைத்தன்ய மகாபிரபு.
ஏன்னா மற்ற அவதாரங்களை விட இது ஒவ்வொன்றுமே டைரெக்டாக பகவான் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாரு. கிருஷ்ணரை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க தெரியாது. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சீடர்கள் மூலியமாகவும் அவராகவும் நேரடியாகவே வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் கொடுத்துங்கிறது அனந்தம். அப்போ அந்த மாதிரி அந்த பிராமணனுக்கு வந்து அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணார். அதே மாதிரி அவர் வந்து பெரியவர் ஆகும்போது, அவருக்கு திருமண வயது ஆகும்போது அவருக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. விஷ்ணு பிரியா, லக்ஷ்மி, அப்படி லக்ஷ்மி பிரியா, விஷ்ணு பிரியா 2 மனைவிகள் அவருக்கு. ஒரு மனைவி அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறனால 2வது திருமணம் பண்ணிக்கிறாரு. இது எல்லாமே 24 வயசில். கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து சன்னியாசம் எடுத்துடுறார். என்ன எதனால் சன்னியாசம் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உலக மக்களுக்காக அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வர்றாரு, இதை உபதேசம் பண்ணுறதுக்காக வர்றாரு அப்படிங்கிறடைய அந்த பிறவி, அந்த அவதார நோக்கம் இருக்குது. அப்படிங்கிறப்போ நான் வந்து ஒரு கிரகஸ்தனாக இங்கே இருந்துட்டு நான் வந்த வேலையை நான் விட்டுட்டேன்னா அப்புறம் எப்படி மக்கள் வந்து ஒரு கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவாங்க அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பாரமாக தடையாக நினைக்கிறார் அவர். அதுக்காக நாம் அப்படி நினைக்க வேண்டியதில்லை, நாம் அந்த பக்குவத்திலும் இல்லை. சைத்தன்ய மகாபிரபு அப்படி நினச்சார். அவர் என்ன பண்ணுறாரு, உடனே இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரு தடையாக இருக்கும், நான் போய் குடும்பஸ்தனாக இருந்துட்டு வெளியே சொன்னாலும் மக்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்போல்லாம் வந்து துறவிகளுக்கு அங்கே ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது. காவி வஸ்திரம் போட்டிருந்தா அங்கே அவங்கள மதிப்பாங்க. இன்றைக்குமே அது நடக்குதா இல்லைங்களா? ஒரு காவி உடை அணிந்து ஒரு துறவி சன்னியாசி நம்ம வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம உபசரிக்கணும், எப்படி அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இன்றைக்குமே அந்த நாகரிகம் கம்மியாகிடல. அந்த பண்பாடு இன்றைக்குமே ஏதோ கொஞ்சமாவது இருக்குது இல்லைங்களா? அப்போல்லாம் நிறையவே இருந்தது. அப்போ உடனே வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, நான் வந்து ஒரு துறவியாக சன்னியாசியாக ஆகிட்டேன் அப்படின்னா அப்போ நான் சொல்லக்கூடிய உபதேசங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் கரெக்டாக சேரும், மக்கள் அதை சீரியஸாக எடுத்துக்குவாங்க. இல்லாட்டி என்னென்ன ஒரு குடும்பஸ்தர், இப்போ நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் குடியிருக்கவங்க திடீர்னு வந்து ஏதோ நமக்கு உபதேசம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்குவோமா? எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். அவர் நம்ம மாதிரி தானே, நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு சன்னியாசி வந்து சொல்கிறாரு அப்படின்னா அது வேறு விஷயம். ஏன்னா சன்னியாசி அப்படிங்கிறது இதுக்கு வந்து எப்படின்னா, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ, யாரோடெல்லாம் தொடர்பில் இருக்காங்களோ, அவங்க அந்த இடம் எல்லாமே தூய்மைப்படுத்தப்படுது. அதை எல்லாருமே மக்கள் விரும்பினாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஒவ்வொருத்தருமே கூப்பிடுவாங்களாம். அதாவது கங்கை நதி எப்படி போகிற இடமெல்லாம் தூய்மைப்படுத்துது, செழிப்பு பண்ணுது. கங்கை நதி ஓடுற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா தூய்மையும் அடையுது. அங்கே அது இல்லாமல் அந்த ஏரியாவில் எல்லாருமே பசுமையாக இருக்கும். ஒரு நெல் வயலாக இருந்தாலும் சரி, கோதுமை வயலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அங்கே நிறைய அருமையான விவசாயம் இது நடந்துகிட்ருக்கும், செழிப்பாக இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு பக்தர்கள் எங்கே போனாலும் சரி அந்த இடம் வந்து நல்லா தூய்மைப்படுத்தப்படும். அங்கே அது தொடர்புடைய எல்லாமே வந்து செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நடைமுறை அனுபவத்திலே இருக்குது. பக்தர்களுக்கு எல்லோரும் தெரியுது, அனுபவங்களை பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு இதை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த திருமண வாழ்க்கை முடிஞ்சு அவர் வந்து ஒரு சன்னியாசியாக தண்டம் எடுத்ததுமே அவர் வந்து எல்லா இடங்களுக்கு புறப்பட்டு போக ஆரம்பிச்சிடுறாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். சைத்தன்ய மகாபிரபு பிறந்தது வந்து மேற்கு வங்காளத்தில், ஆனால் அவர் வந்து எல்லா ஊருக்கும் வந்திருக்கார். இங்கே ஊட்டி வந்திருக்காரு, ஊட்டி இல்லை, பழனிக்கு வந்திருக்காரு, ஸ்ரீரங்கம் வந்திருக்காரு, நாகர்கோவில் வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்திருக்காரு. காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம் இதெல்லாம் வந்திருக்காரு. அப்போது அவர் வந்தப்போ தான் இப்போ நாம் படிக்கிற அந்த பிரம்ம சம்ஹிதை அப்படிங்கிறது வந்து இங்கே தமிழ்நாட்டில் கண்டெடுத்தது தான். தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம்தான் கிடச்சிதான். பிரம்ம சம்ஹிதை வந்து நமக்கு பகவான் யாருன்னு சொல்லி கொடுத்தது அந்த பிரம்ம சம்ஹிதை தான். பிரம்மதேவரே சொல்கிறார் பகவான்கிறது யார், ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரகா அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வகாரண காரணம் அப்படின்னு சொல்கிறார். எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அந்த ஆதி கோவிந்தன் அப்படின்னு யார் சொல்கிறா? பிரம்மதேவர் சொல்கிறார்.
பிரம்மதேவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நமக்கு பிதாமகர் அவர் தான். அவர்கிட்ட இருந்தால் நம்ம வந்திருக்கிறோம். பிரம்மதேவரைத்தான் வந்து பகவான் படைச்சி நீ இனி வந்து சிருஷ்டியை ஆரம்பிச்சுக்கோ, அதனால தான் படைப்பு கடவுள் பிரம்மதேவர்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த உத்தியோகத்தை யார் கொடுத்தாங்க? கிருஷ்ணா கொடுக்குறாரு. கிருஷ்ணா கொடுத்து நீ இது வந்து சிருஷ்டியை ஆரம்பிச்சுக்கோ அப்படிங்கிறார். அப்போ அதனால் வந்து பிரம்மதேவர் நம்ம படைப்பு கடவுள்னு சொல்கிறோம். அப்போ சிருஷ்டி ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாமே போயிட்டுருக்குன்னா முதல் ஜீவராசி அவர் தான். அந்த முதல் ஜீவராசியான பிரம்மதேவர் தான் சொல்கிறாரு நமக்கு எல்லாருக்கும் முழுமுதற் கடவுள் யாருன்னு சொல்கிறாரு? கிருஷ்ணா. ஈஸ்வரா பரமகிருஷ்ணா. ஈஸ்வரா அப்படின்னு என்னங்குது? எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர் அப்படின்னு அர்த்தம். அந்த ஈஸ்வரன் யாருன்னு சொல்கிறாங்க? கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் சிவபெருமானின்னு சொல்கிறோம், அது வேற. ஆனால் அந்த ஈஸ்வரனுங்கிறது வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்கிறார். ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வகாரண காரணம். இப்படி அவர் வந்து எல்லா ஊர்களுக்குமே போய் வர்றாரு. அதில் அந்த மாதிரி பிரயாணம் பண்ண ஊரில் முக்கியமான ஊர் அப்படின்னு பார்க்கும்போது பூரி க்ஷேத்திரம், ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெகநாத்புரி, அங்கேயும் போகிறாரு. அங்கே இன்றைக்குமே வந்து சைத்தன்ய மகாபிரபு அங்கே, அதாவது பகவான் ஜெகநாதருக்கு நேர் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தூண் இருக்குது. அந்த தூணில் வந்து அவர் ஒரு கையை பிடிச்சிட்டு அப்படியே பகவான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாய்வாக நின்று பார்க்குறாரு. அந்த அவர் பிடிச்ச அந்த விரல் நுனி, அந்த விரல் அச்சுக்கள் இன்றைக்கி அந்த தூணில் இருக்குது. சைத்தன்ய மகாபிரபு அந்த விரல் பட்ட இடம். அப்போது அங்கே வந்து பூரியில் ரொம்ப காலம் இருந்தார். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையுமே முக்கியமான லீலைகள்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி இந்த 1 மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் நம்ம சொல்லிட முடியாது. முக்கியமானது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஒரு தடவை அங்கே சார்வபௌம பட்டாச்சாரியா அப்படிங்கிறது வந்து ராஜா பிரதாபருத்ரன் அவர்கிட்ட வந்து பிரதம அமைச்சர், முக்கியமான மந்திரிகளில் ஒருத்தராக இருந்தார், தலைமை மந்திரியாக இருந்தார். அப்போது அவர் வந்து எப்படின்னா, அது சார்வபௌம அப்படின்னாலே அந்த பட்டம் மாதிரி பட்டம், அது வந்து எல்லா சாஸ்திரங்களையும் கரைச்சி குடித்தவர். ஆனால் அவர் கிருஷ்ண பக்தர் இல்லை. அவர் வந்து அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க சொல்கிற கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் யார் கடவுள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுதான் வேதங்களை படிக்கிறதுனுடைய இதே வந்து கஷ்டமே அதுதான். வேதங்களை படித்தா வேதங்கள் வந்து இதுதான் கடவுள், இவர் தான் கடவுள் அப்படின்னு குறிப்பிட்டு காமிக்கக்கூடிய அளவுக்கு அதில் இல்லை, விஷயங்கள் இல்லை. அதையே ஆச்சாரியர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்களே ஒழிய அதன் மூலியமாக புரிய வருமே ஒழிய வேதங்களை வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கரும்பு இருக்குது, கரும்பு எத்தனை பேர் சாப்பிட முடியும்? பல் போயிடும் இல்லைங்களா? யாருக்கு இப்போல்லாம் இருக்கிறவங்களும் பெருசாக கரும்பு சாப்பிட்றது இல்லை, கஷ்டம். அதே சமயம் கரும்பினுடைய சாறு அது நம்ம எத்தனை டம்ளர் வேணாலும் ஜூஸ் குடிச்சிருவோம், அது ஈஸி தான். அதே மாதிரி வேதங்கள் எல்லாம் வந்து இந்த கரும்பு மாதிரி, அதனுடைய எசன்ஸ் சாரம் ஜூஸ். அதை யாராச்சும் புழிஞ்சு கொடுத்தாங்கன்னா நாமளே புழிஞ்சு சாப்பிட மாட்டோம், யாராச்சும் புழிஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவோம். ஒரு டம்ளர் 20 ரூபா 50 ரூபானாலும் நம்ம சாப்பிட்டுக்கிறோம், நம்ம பிடிக்குது. அப்போது அந்த மாதிரி இந்த வேதங்களுடைய சாரமாக யாராச்சும் எடுத்து கொடுத்தா நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் ஆச்சாரியர்கள் வர்றாங்க. அந்த ஆச்சாரியர்கள் வந்து இதுக்கு விளக்கங்களை சொல்கிறாங்க. நமக்கு அதே மாதிரி தான் பகவத்கீதை வந்து அந்த வேதங்களுடைய சாரம். அந்த வேதங்களுடைய சாரத்திலையும் கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் அதுக்கு ஒரு ஆச்சாரியார் வந்து இங்கே வந்து பிரபுபாதர் வந்து நமக்கு இந்த இது என்ன சொல்லியிருக்காங்க, பகவத்கீதை உண்மை உருவில், ஏஸ் இட் இஸ் இங்கிலீஷில். அதாவது கிருஷ்ணா என்ன ஒரு மனோபாவத்தில் சொன்னாரோ அதே மனோபாவத்தில் கூட்டல் கழித்தல் எது இல்லாமல் அப்படியே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியர் நமக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அப்போ உலகம் முழுவதுமே இதை யார் புரிஞ்சுட்டாங்களோ எல்லோரும் வைத்தியம் பண்ண முடியுமா? ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டருக்கு தான் பண்ண முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஆன்மீகத்தில் டாக்டர் யார் அப்படின்னா ஆச்சாரியர்கள், அவங்க மட்டும்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ அவங்க இதனுடைய சாரங்களை எடுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி தான் வந்து அதனுடைய சாரமாக சைத்தன்ய மகாபிரபு நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்து வர்றாரு? சரணாகதி, பகவானை சரணடைவது மட்டும்தான் வேதங்களுடைய சாரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா பகவத்கீதையினுடைய சாரமாகவும் பகவான் எத்த சொல்லார், சர்வ தர்மான் பரித்தியஜ்ய
மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேப்பிய மோக்ஷயிஷ்யாமி மாசுஷக. உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எடுத்துடுறேன், பயப்படாதே, என்னை சரணடை, அது போதும் அப்படிங்கிறார். வேறு யார் சொல்லுவாது? பயப்படாதேன்னு சொல்லக்கூடியது பகவான் தான் சொல்ல முடியும். நீங்களோ நானோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறது அது சமாதானம், அது பிரயோஜனப்படாது. ஆனால் பகவான் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் இருக்கிறேன். இப்போ என்ன பண்ண சொல்கிறாரு? சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜ. நீ எதெல்லாம் தர்மம் நினச்சிட்டு இருக்கியோ அதெல்லாம் விட்டுட்டு என்னை சரணடைவது மட்டுமே உயர்ந்த தர்மம் அப்படின்னு நினச்சி நீ என்னை சரணடை. அவரை சரணடைகிறது எப்படி? முன்னாடி சாஷ்டாங்கம் கும்பிட்றதா? என்ன எல்லா பக்கம் அது இருக்காதே, பார்க்க முடியாதே, பகவானை பார்க்க முடியாதே, அதுக்கு பக்குவம் நமக்கு இல்லையே. அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற அந்த நாமம். பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லை, சக்தியில் எந்த அளவுமே வேறுபாடு இல்லை. அதனால் அதை சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அதை சொல்கிறது மூலியமாகவே நாம் பகவானோடு இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை பெறலாம் அப்படிங்கிறது தான். இது இப்படி இருக்க, இங்கே சார்பவம் பட்டாச்சாரியார் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அப்போ அவர் அங்கே மந்திரியாக இருக்கிறாரு. அவர் பக்தராக இல்லை. பக்தராக இல்லைன்னாலும் கூட அவர் எப்படின்னா, அந்த பக்தன் அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி ஒரு அறிகுறிகளோடு இருப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு நாள் என்ன ஆகுது, சார்பவம் பட்டாச்சாரியார் அங்கே பூரி கோயிலுக்கு டெய்லி போவார் தரிசனத்துக்காக. அப்படி ஒரு நாள் போகிறாரு. போகும்போது அங்கே சைத்தன்ய மகாபிரபு அவர் முன்னாடியே போயிட்டாரு. அங்கே அவர் பகவான் ஜெகநாதர் முன்னாடி தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தவர் என்ன பண்ணார், மயங்கி விழுந்துடுறார். மயங்கி விழுந்துருன்னா உடல் மயக்கம் அல்ல, இது சொல்லுவாங்க இல்லைங்களா ஆன்மீகத்தில் பரவச நிலை அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு நிலை. சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஜெகநாதர் பார்த்து மனசு அப்படியே உருகி 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 அவர் அப்படியே தன்னிலை மலர்ந்து விழுந்துட்டார். மூர்ச்சை மயக்கம் அடைந்து விழுந்துட்டார். அப்போ இங்கே சார்பவம் பட்டாச்சாரியார் போகிறாரு. அங்கே பார்த்தா அங்கே இருக்கிற அந்த மற்ற சேவகர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இவரை பற்றி எது தெரியாது. ஏதோ ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கி எடுத்துகிட்டு போய் அப்புறமா படுத்து வச்சுக்கலாமா அப்படின்ல யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இவர் போகிறார், சார்பவம் பட்டாச்சாரியார். அவர் பார்க்குறாரு, இவர் இளம் சன்னியாசியாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, சரி ஒரு நூல் வச்சு பார்க்குறாரு மூக்கு பக்கத்தில், உயிர் இருக்கா பார்ப்போம். லேசாக நூல் ஆடுது. அப்போ உடனே என்ன நினைக்கிறாரு, சரி உயிர் இருக்குது, அப்போது சரி நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சீடர்களை வச்சு அவருடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. நான் சீக்கிரம் முடிச்சிட்றேன். கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே அவரை இளைப்பாற வச்சு கண் முழிச்சதுக்கு பின்னாடி பகவானுக்கும் அவருக்குமான ஒரு நட்பு ஆரம்பமாகுது. அப்போ இப்படி இருக்கப்போ, நீங்கள் இளம் சன்னியாசியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் ஒரு ஏதோ பைத்தியம் பிடிச்ச ஒரு மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லிட்டு இப்படி குதிச்சிட்டு இருக்கீங்களே, நான் உங்களுக்கு வேதம் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சார்பவம் பட்டாச்சாரியாருக்கு வேதங்கள் அத்துப்படி கரைச்சி குடித்தவர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு வேதங்களை சொல்லித்தர்றேன், நீங்கள் படிச்சுக்காங்க எங்கிட்டேருந்து அப்படிங்கிறார். அப்போது அவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு சார்பவம் பட்டாச்சாரிக்கு தெரியல. சாட்சாத் பகவான்கிட்ட எந்த வேதங்கள் எங்கிருந்து வந்ததோ அவங்ககிட்ட அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். அப்போ பகவான் பார்க்குறாரு, அவர் சார்பவம் பட்டாச்சாரியாருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே அந்த அந்த க்ஷணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தார். உடனே சரின்றார். சரி எங்கே வச்சு பண்ணலாம் அப்படின்னு பூரி கோயிலில் வச்சு டெய்லி 7 நாளுக்கு வேதங்களை சொல்லித்தரேன்னு சொல்லி ஆரம்பித்தாச்சு. அப்போது முதல் நாள் சொல்லித்தர்றாரு, இவர் எதுவுமே கேள்வி கேட்கல. 2வது நாள் சொல்கிறாரு, அப்பவும் கேள்வி எதுவும் இல்லை. இப்படியே 7வது நாளும் ஆயிடுச்சு. 7 நாள் சொல்லி முடிஞ்சுது. எல்லாம் சொல்லி முடிஞ்சதுக்கு பின்னாடி இவர் அமைதியாக போகிறாரு, கேட்குறாரு, வந்துடுறாரு. 7வது நாள் சொல்லி முடிஞ்சதுமே அவர் கேட்குறாரு, சார்பவம் பட்டாச்சாரியார், உனக்கு இவ்வளவு 7 நாள் நான் சொல்லியிருக்கேனே, உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா இல்லையா, எதுவுமே இல்லாதுன்னு இருக்கிறியே, என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் சொல்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. 7 நாளும் பேசலை, இப்போ தான் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு, இல்லை நீங்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுத்த விளக்கங்கள் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் பகவான்கிற ஒருத்தர் இருக்கார், அவருக்கு உருவம்னு ஒன்று இருக்குது. அந்த உருவத்துக்கு எப்படி பகவான் புல்லாங்குழல் கையில் வச்சுருப்பார், மயில் பீல் வச்சுருப்பாருன்னு சாஸ்திரங்கள் அத்தனையும் சொல்லியிருக்கு.
அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை அவர் புரிஞ்சுக்கல சார்வபௌம பட்டாச்சாரியார். அப்போ அவர் இந்த சைத்தன்ய மகாபிரபு இப்படி சொல்கிறார், நீங்கள் சொன்ன விளக்கங்கள் தான் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறார். சைத்தன்ய மகாபிரபு இவருக்கு சார்வபௌம பட்டாச்சாரியாருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் பிரதம மந்திரி, அங்கே இது வரைக்கும் அவரை எதிர்த்து யாரும் பேசுனதே இல்லை. ஒரு சின்ன பையன் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டான்னா அவருக்கு என்ன, இது வரைக்கும் யாரும் அவர் அப்படி பேசுனதே இல்லை. என்ன தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவர் வேதங்களுக்கு விளக்கங்கள் இவர் சொல்லிக் கொடுக்குறாரு. சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்து சொல்ல சொல்ல அப்போ அவரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். உடனே சைத்தன்ய மகாபிரபு அந்த இடத்துல சார்வபௌம பட்டாச்சாரியாருக்கும் அதே மாதிரியான ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. தான் யாருங்கிறத காமிக்கிறார். சத்புஜ ரூபம், 6 கைகளோட இந்த ரூபத்தை காமிக்கிறார். அப்போ தான் பார்த்து அவர் புரிஞ்சிட்டார். சார்வபௌம பட்டாச்சாரியார் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டு கண்ணில் மாலை மாலையாக தண்ணி வந்துட்டே இருக்கு. அந்த வேகத்தில் எந்திரிச்சு பகவானை பார்த்துட்டாரு, புரிஞ்சிட்டாரு, புரிய வச்சிட்டாரு. ஏன்னா பகவான் அந்த அனுகிரகத்தை கொடுத்துட்டாரு. அப்படியே பாட்டுக்கள் ஸ்லோகங்கள் வந்துட்டே இருக்கு. 100 பாட்டுகள் 100 ஸ்லோகங்கள் அந்த இடத்துல எழுதுறாரு. சார்வபௌம சதகம் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே பகவான் மேலே ஒரு பாட்டு பாடுறாரு. இன்றைக்கி அந்த பாட்டுகளெல்லாம் அங்கே பாடுவாங்க பூரியில். அப்போது அந்த இது முடிஞ்சு பகவான் வந்து அவருக்கு தரிசனம் தர்றாரு. இப்படி அவருடைய வாழ்க்கையில் செய்த லீலைகள் அப்படிங்கிறது நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வந்து நம்ம அடுத்து ஆரத்திக்கு லேட் ஆயிடுச்சு, இதோட முடிச்சுக்கலாம். அதனால் நம்ம எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்த அந்த போதனைகளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எந்த விதமான வில்லங்கம் இல்லாமல், எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் ரொம்ப வாழ்க்கை அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பிறந்தாச்சு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்காக ஒரு ஈஸியாக ஒரு வழி இருக்கும்போது நாம் எதுக்கு கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்? நான் எப்படியோ வாழ்ந்து பழகிட்டேனுங்க, சகிச்சு பழகிட்டேன், பரவாயில்ல இனி கொஞ்ச காலம் நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தால் அது முட்டாள்தனம். இருக்கக்கூடிய வாழ்நாளை வந்து நான் சந்தோஷமாக கழிக்கலாம். அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, அதுக்கு நான் ஒரு பகவான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருக்காரு. அப்படிங்கிறப்போ நாம் அதை எடுத்துக்கிறது தான் வந்து விவேகம் இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி தினசரி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேங்கிற பகவானுடைய நாமங்களை தினசரி சொல்கிறது பழகிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஈஸியான ஒன்று தான். வாழ்க்கை கஷ்டம்தான், ஆனால் இதை சொல்லும்போது அது ஈஸியாகுது. அதாவது கப்பலில் பிரயாணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதில் பழகிட்டால் ஈஸி. கடலில் நீச்சல் அடிக்கிறோம், நீச்சல் தெரிஞ்சவனுக்கு தண்ணீர் விழுந்தாலும் ஈஸி தான், நீச்சல் தெரியாதவனுக்கு கஷ்டம். அதே மாதிரி தான் இது வந்து அந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறதுங்கிற சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கு ஒரே வழி சூட்சம், நான் அதை படித்தா எனக்கு நிறைய அறிவு வந்துடும், அது மூலிமா என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கலாம், இவ்வளோ பணம் இருந்தால் இதை சரி பண்ணிக்கலாம், அது எதுலேயுமே நடக்காது ஆச்சுங்களா? அதனால் நமக்கு பகவானை நினைப்பது மூலியமாக, ஸ்மரணம் பண்ணுறது மூலியமாக, பகவானுடைய நாமத்தை சொல்கிறது மூலியமாக, பகவானை பற்றி கேட்பதன் மூலியமாக, அது மூலிமா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு திருப்பு முனை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுறது வாய்ப்பு. அப்போ இதையை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா டெய்லி தினசரி நம்முடைய வாழ்க்கையில் இதை சொல்லுவாங்கள்ல, நித்தியமாக சொல்கிறது, நிரந்தரமாக சொல்கிறது, இதை நம்ம கடைபிடிச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லை. இதை தீர்க்கறதுக்கு வேறு ஜோசிகாரரோ வேறு யாரோ ஒருத்தரோ தேவையில்லை, நம்மளே நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். அவ்வளவு எளிமையானது தான் வழிமுறை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம போய் ஏதோ இமயமலை மேலே ஏறணும், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ணணும், அப்படியெல்லாம் வழிமுறைகளை யாரும் சொல்லலை ஆச்சுங்களா? இந்த கலியுகத்துக்கான தர்மமும் அது இல்லை. அதனால் பகவானே வந்து நமக்கு சொல்லி கொடுத்த எளிமையான வழிமுறையை எல்லோருமே கடைப்பிடித்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சுபிட்சம். நாம் எந்த நோக்கத்துக்காக இந்த மனித உடல் எடுத்து வந்தோமோ அந்த நோக்கமும் நிறைவேறும். ஏன்னா மீண்டும் ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்து மீண்டும் சிரமப்பட்டு இதே மாதிரி பல பிறவிகளை நம்ம கடந்து வந்துட்டோம். ஒவ்வொரு ஜென்மத்திலுமே எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். அதனால தான் ஆதிசங்கர புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு அப்படிங்கிற அந்த சக்கரத்தில் சுழற்சியில் மாட்டிக்கிட்டு எல்லாரும் அல்லாடிட்டுருக்குறோம். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் ஒரு மனிதன் முயற்சி பண்ணணும். ஏன்னா மற்ற ஜீவராசிகள் அதிலிருந்து முயற்சி பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான அறிவு அதுக்கு இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான் அந்த 6வது அறிவு கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் நம்ம சொல்லிட்டு வரணும். ஹரே கிருஷ்ணா.
श्रीकृष्ण भगवान की, हरिनाम संकीर्तन यज्ञ की, श्रील प्रभुपाद की जय।